வாய்ஸ் சொல்லுங்க அதுதா சரி யாரு ஒரு ஆள் தான் பார்த்துருக்கீங்க? 3 பேர். அதே எடிட்ல போய் ப்ரொமோஷன் எதுல? இந்த எடிட்லையா? எதுனா எடிட்ல செட்டிங்ஸ் செட்டிங் சரி பார்க்கணும். அடுத்தது நான் பார்த்து சூப்பர் ஸ்டில் ஓகேவா? ஓகே தான். இங்கே இருக்கு. இது ஓவர்லே வணக்கம் சார். ஓகே சார், இப்போ தமிழ்நாட்டிலே இருக்கிறதுலே ஒன் ஆஃப் த பெரிய தொகுதி தான் திருச்சி தொகுதி சொல்றாங்க. இப்போ இந்த திருச்சியில இருக்க நம்ம இந்த ஜமால் முகமது காலேஜ்ல வாக்குப்பதிவு என்றதுல இப்போ 6 தொகுதி நமக்கு இது பண்ணியிருக்காங்க. அதுல 5 தொகுதியில ஆல்ரெடி டிவிக்கே தான் முன்னிலையில வந்துட்டு இருக்கு. இப்போ திருச்சி மேற்குல வந்துட்டு நேரு அவர்கள் அவங்களோட ஓட்டு வந்துட்டு இப்போ எண்ணும் போது இப்போ அவங்கதான் ஃபர்ஸ்ட்ல இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நமக்கு நியூஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கு. இப்போ அடுத்தடுத்து திமுக வந்துட்டு வருமா இல்ல டிவிக்கே தான் வருமா சார் திருச்சியில? இல்ல கிட்டத்தட்ட ஒரு 13 ரவுண்டுக்கு மேல போயிட்டு இருக்கு. ஒரு 15 ரவுண்டு நமக்கு இன்னும் வந்து ஒரு 6 ரவுண்ட் இன்னும் ஒரு 4 ரவுண்டு இருக்கு. ஸோ இந்த 4 ரவுண்ட்ல தான் நமக்கு எண்ட் ஆஃப் த ரிசல்ட் நமக்கு தெரியும். ஸோ இதுல வேதனைக்குரிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏன் இந்த ஓட்டு வந்து இவ்வளோ அபரிவிதமான ஓட்டு வந்து டிவிக்கே வந்து சக்சஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் பார்க்கணும். சரிங்களா? ஏன்னா அன்எக்ஸ்பெக்டட் ஓட்டு தான் இது எல்லாமே. ஏன்னா இது வரணும், அதாவது கருத்து கணிப்பு எத்தனை வீடியோ எத்தனை நியூஸ் சேனலாக இருக்கட்டும், கிட்டத்தட்ட ரெங்கராஜ் பாண்டே முதல் வந்து அவரோட கருத்து கணிப்புலாம் கிட்டத்தட்ட ஒரு 90% வந்து இது வரணும் சக்சஸ் தான் பண்ணியிருக்காங்க. அப்படின்னு கருத்து கணிப்பை வந்து தட்டி தூக்குனது இந்த வாட்டி கிட்டத்தட்ட எம்ஜிஆருக்கு பிறகு இவ்வளோ ஓட் ஷேரிங்ல வந்தது டிவிகே திரு விஜய் அவர்கள் தான். ஸோ ஏன் வந்து இவ்வளோ ஓட்டு வந்து இந்த 2026 எலெக்ஷன்ல வந்து இவ்வளோ ஓட்டு வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறது தான் நம்ம கொஞ்சம் புரிந்து கவனிக்கணும். ஏன்னா ஒரு அரசியல்ல வெற்றி தோல்வி அப்படிங்கிறத தாண்டி ஒரு மிகப்பெரிய ஒரு ஓட்டு பலம் வந்து வாங்குறாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட எல்லாருமே யோசிச்சது என்னன்னா அதிகபட்சம் ஒரு 10% ஓட்டு வாங்குவாங்க, 18% ஓட்டு வாங்குவாங்க. அதுக்கப்புறம் ஃபைனலா வந்து எல்லா அரசியல் ஆர்வலர்களும் என்ன சொன்னாங்கன்னா ஒரு 20% ஓட்டு வாங்குவாங்க அப்படின்னு சொல்லிதான் எல்லாமே சொல்லிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 40% ஓட்டுக்கு மேல அவரோட இது வந்து போயிட்டு டிவிகேயோட பலம் வந்து ஓட்டு ஷேரிங் வந்து போயிட்டு இருக்கு அப்படிங்கும்போது, ஸோ இந்த போலி வந்து எப்படி நடந்துச்சு அப்படிங்கிறதான் நம்ம கொஞ்சம் உற்று கவனிக்க வேண்டிய ஒரு கால சூழ்நிலையா இப்ப நடந்துட்டு இருக்கு. இது ஒரு அன்எக்ஸ்பெக்டட் ஒரு பொலிட்டிக்கல் ஒரு சிச்சுவேஷன் தான் இருக்கு. இப்போ டிவிகே டிஎம்கே அப்படின்னு சொல்லிட்டு தான் பரபரப்பா இந்த எலெக்ஷன் கமிஷன் ஃபுல்லா போயிட்டு இருந்துச்சு. சம்மந்தமே இல்லாம இப்போ ஏடிஎம்கே வந்து எதிர்கட்சி தலைவர் ஆகிறதுக்கு பிளான் பண்ணி வர மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இப்போ கிரியேட் ஆகிட்டு இருக்கு. அதை பத்தி என்ன சார் நினைக்கிறீங்க? ஏடிஎம்கே வர வாய்ப்பு இருக்கா? அதாவது ஏடிஎம்கேவும் சரி டிவிகேவும் சரி ஒரு பெரிய பலம் இல்லாம தான் இருந்தது. அது எல்லாருமே ஒத்துக்கக்கூடிய விஷயம் தான். ஏன்னா டிவிகே சைட்ல பாத்தீங்கன்னா எந்த ஒரு கூட்டணியுமே எண்ட் ஆஃப் த டே வரலுமே எந்த ஒரு கூட்டணியுமே தக்க போகல. சரிங்களா? கூட்டணி இல்லாம தனித்து தான் கலந்துருக்காங்க டிவிகே. அப்படிங்கும் போது பிராக்டிகலா பார்க்கும்போது இத்தனை 75 ஆண்டு அரசியல் பயணத்துல பார்க்கும்போது எப்படியெல்லாம் வந்து கூட்டணி இருந்தா எப்படி அந்த அரசியல் நமக்கு வரும், தேர்தல் எப்படி ரிசல்ட் வரும், கூட்டணி இல்லாத கட்சிகள் வந்து ரிசல்ட் எப்படி வரும் அப்படிங்கறத வச்சுதான் ஒரு கருத்து கணிப்பு நம்ம நடத்துறோம். ஓகேங்களா? அப்படி அந்த கருத்து கணிப்பு மூலமா நமக்கு வந்து டிவிக்கு எந்த ஒரு கூட்டணி இல்லாத போது சரி ஒரு பெரும்பான்மையான ஓட்டு வாங்குவாங்க அப்படிங்கிற கருத்து கணிப்பு மட்டும்தான் நம்ம எல்லாருமே நம்ம யோசிச்சுட்டு இருந்தோம். அதை தாண்டி ஏடிஎம்கேல பாத்தீங்கன்னா பிஜேபி அப்படிங்கிற ஒரு கட்சி வந்து கூட்டணி சேரும்போது அவங்க வந்து நம்ம தமிழகத்துல இருக்கிற கட்சிகள் எதுவுமே தலைமைத்துவமா இல்லை. ஏடிஎம்கே பொறுத்தளவு பிஜேபிங்கும்போது இத்தனை ஆண்டு காலமா பிஜேபி வந்து தமிழகத்துல யாருமே ஏத்துக்கல. அப்படி ஏற்பட்ட கட்சியில அவங்க வந்து கூட்டணி வச்சதுனால அந்த கட்சியுமே பெரிய ஒரு பலம் இல்லாம இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம திரு எடப்பாடியார் அவர்கள் வந்து ஓபிஎஸ் வந்து கட்சி விட்டு போனது, செங்கோட்டையன் அண்ணன் வந்து
திரு விஜய் அவர்களிடம் போய் இணைந்தது, இந்த மாதிரி பல குளறுபடிகள் வந்து உட்கட்சி பூசல்லே நடந்துச்சு. அது மட்டும் இல்லாம அம்மையார் ஜெயலலிதாவுக்கு பிறகு அந்த கட்சியில அவங்க கூட பயணிச்ச ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா தனியா கட்சியை ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி ஒரு குளறுபடியான இருந்த கட்சியில எப்படி வந்து இந்த மாதிரி இப்ப எனக்கு தெரிஞ்சு ஒரு 5 ரவுண்டுக்கு, அது 5வது ரவுண்டுக்கு பிறகு பாத்தீங்கன்னா டிவிகேவா டிஎம்கேவாங்கிறத மாறி டிவிகேவா ஏடிஎம்கேவா அந்த சுச்சுவேஷன்ல தான் வந்து போயிட்டு இருந்துச்சு. ஓகேங்களா, அது எப்படி நடந்துச்சு, அது எந்த மாதிரி, எதனால அந்த மாதிரி ஓட் போலிங் வந்து இந்த மாதிரி வந்தது அப்படிங்கறது தான் நம்ம வந்து உற்று நோக்கக்கூடிய ஒரு கால சூழ்நிலையா நம்ம இப்ப நம்ம அந்த பயணத்துல இருக்கோம். எல்லாத்துக்கும் அவர் போட்ட ஆல் பாஸ் தான் காரணம். இளைஞர்களோட ஆல் பாஸ்ங்கிறது நம்ம கொரோனா தாண்டி அதுக்கப்புறம் நிறைய இடர்பாடுகளை நம்ம சந்திச்சு வந்துட்டோம். ஓகேங்களா, சந்திச்சு வந்ததுக்கு பிறகு இப்ப எண்ணற்ற வந்து ஏன்னா அந்த சுச்சுவேஷனே இல்லாம தான் இருந்துச்சு. ஆல் பாஸை தாண்டி இப்ப நிறைய விஷயங்கள் நம்ம நடந்துருச்சு இல்லையா. இப்ப முதல்வர் ஸ்டாலின் ஐயா அவர்கள் வந்து இந்த 5000 தொகை போட்டதா இருக்கட்டும், அதே மாதிரி கல்வி விடுதி, இப்ப எண்ணற்ற நூலகங்கள் திறந்துருக்காங்க திராவிட கழகத்துல. அப்படியே அவங்களோட செயல் திட்டங்கள் எல்லாமே லாஸ்ட் டைம்ல பாத்தீங்கன்னா எல்லாமே மக்களுக்கு தேவையான நேரடி பயன்பாட்டுக்கு தான் அவங்க வந்து திராவிட முன்னேற்ற கழகம் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம இந்தியாவிலேயே பொருளாதாரத்துல முன்னேறிய மாநிலமா வந்து நம்ம தமிழ்நாடு இருந்தது எல்லாருமே ஏற்புடையது. ஏன்னா கிட்டத்தட்ட ரெக்கார்டே நமக்கு இருக்கு. ஸோ அப்படி இருக்கும் காலகட்டத்துல ஏன் வந்து இந்த மாதிரி வந்து இப்போ ஓட் போலிங் வந்து நமக்கு அதிகமா மாறுனுச்சு அப்படிங்கிறது வந்து இளைஞர்கள்கிட்ட ஒரு மாற்றத்தை கொடுத்துருக்கு. அப்ப மாற்று ஏற்பாடு, மாற்று கட்சியை தேடி மக்கள் போனதுக்கான காரணம் என்னங்கிறத நம்ம வந்து புரிந்து கவனிக்கணும். இப்போ லாஸ்ட் எலெக்ஷன் முடிஞ்சோடனே ஏடிஎம்கே வந்துட்டு நிறைய பீசஸா பிரிஞ்சிச்சுன்னு நீங்க சொன்னீங்க. இப்போ இந்த எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் இஃப் இன்கேஸ் திமுகக்கு எதிர்த்த மாதிரி ஏதாவது ஒரு ரிசல்ட் வந்துச்சுன்னா திமுக அதே மாதிரி இருக்குமா இல்ல பிளவுபட வாய்ப்பு இருக்கா? இல்ல, திமுகவை பொறுத்தவரை எப்பவுமே பிளவுபடாது. இப்ப அண்ணன் திருமாவளவன் அவர்கள் வந்து இந்த கட்சி வந்து அவரு கிட்டத்தட்ட ஒரு 3 தினங்களுக்கு முன்பு கூட நான் வந்து இந்த கட்சியை விட்டு போகாம மற்ற கட்சிகள் கூட்டணி வைக்காதனால்தான் திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கண்டென்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லி அவர் கடைசியில இருந்து வாக்குமூலம் ஒரு பிரஸ் மீட்ல சொல்லிட்டு தான் இருந்தாரு. அப்படி திராவிட முன்னேற்ற கழகத்தை கட்சியில இருந்து யாருமே வந்து போகல, எந்த கூட்டணியுமே வந்து கிளையல. அப்படி இருக்கும் பட்சத்தில் இனிமே வந்து கிளையுமா அப்படின்னா அவங்களுக்கு திமுக திராவிட முன்னேற்ற கழகத்துல இருந்து யாரும் போறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னு கேளுங்கன்னா அவங்க கிட்டத்தட்ட அந்த கட்சியில பூர்வ ஜென்மமா இருந்தவங்க. அப்பையில இருந்தே வந்து திருமாவளவன் மட்டும்தான் இப்போ வந்து நம்ம இருந்தாங்க. இப்ப தேமுதிக வந்து இணைஞ்சிருக்காங்க. இப்ப தேமுதிக எனக்கு தெரிஞ்சு நல்ல ஒரு ஓட் பேலன்ஸ்ல தான் போயிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும் பட்சத்துல வந்து இந்த திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில இருந்து அவங்க போவாங்களா அப்படிங்கிறது வந்து அது சந்தேகத்துக்குரியதுதான். பட் ஏடிஎம்கே கட்சியில இருந்து போறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அது நம்ம எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு அப்புறம் தான் அது தெரிய வரும். இப்போ திருச்சியில ஆல்ரெடி திமுக தான் இங்க இருக்கும், திமுக தான் வரும்னு எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருந்த சமயத்துல அண்ணன் விஜய் அவர்கள் வந்துட்டு இவ்வளவு பெரும்பான்மையான வாக்கு வித்தியாசத்துல முன்னிலையில இருக்காரு. அது எப்படி சாத்தியமாச்சு இங்க திருச்சியில? இல்ல, திருச்சியில மட்டும் இல்லையே, ஓவராலா பாத்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாவே கிட்டத்தட்ட 234 இதுலயுமே வந்து நமக்கு வந்து அவங்க முன்னிலை ஆரம்பத்துல இருந்தே முன்னிலை வச்சாங்க. இப்ப கிட்டத்தட்ட வந்து ஒரு 106 இடத்துல வந்து அவங்க முன்னிலையில தான் இருக்காங்க. ஓட் பேலன்ஸ் போகும்போது முன்னிலையில தான் இருக்காங்க. அது எப்படி வந்ததுன்னா நம்ம பார்க்கணும். திருச்சி அப்படிங்கிறது ஓகே தான். திருச்சியில வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பத்திலேயே அவர் ஏன் வந்து திருச்சியில நிக்கிறாரு, பெரம்பலூர்ல நிக்கிறாரு அப்படின்னு ஏகப்பட்ட நம்ம கருத்து கணிப்புகள் வச்சோம். கம்யூனிட்டி பார்த்து நிக்கிறாரு அப்படின்னு ஏகப்பட்டதை வச்சிருந்தாலும் அவர் பின்னாடி பாத்தீங்கன்னா ரசிகர்கள் கூட்டம் அதிகமா போனதை பார்த்தோம். ஓகேங்களா, அதை மீறி அவரு யார தூண்டி விட்டாரு அப்படிங்கிற நம்ம ஒரு மேற்கோள் காட்ட இந்த நேரத்துல காட்டக்கூடியது இருக்கு. அப்ப இந்த அரசியல் இப்ப 2026 எலெக்ஷன்ல வந்து மக்கள் எதை நோக்கி ஓட்டு போட்டாங்க, அப்ப மக்கள் எதை வச்சு ஓட்டு போட்டாங்கிறத நம்ம கூர்ந்து கவனிக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன்ல தான் இப்ப இருக்கும். அப்ப மக்களுக்கு என்ன தேவைப்படுது? இப்போ டிவிகே அப்படிங்கிறது, டிவிகே கொள்கைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் ஏடிஎம்கேக்கும் இவங்க 3 பேருக்குள்ளேயும் என்ன ஒரு மாற்று சித்தாந்தம் வந்து விஜய் கிட்ட இருக்கு அப்படிங்கிறத நம்ம கேட்டாங்கன்னா ஓட் போட்டுருக்கவங்க நம்ம கேட்டா அதுக்கு பதில் இருக்குமானா கண்டிப்பா பதில் கிடையாது. ஏன்னா இவர் 2000 அறிவிச்சிருந்தது, ஒரு 2500 அறிவிச்சிருந்தாரு.
ஓகேங்களா? வேற என்ன மாற்றுக் கொள்கை அவர் அறிவிச்சாருன்னா எதுவுமே கிடையாது. ஆல்ரெடி இருக்கிற ஸ்கீமை தான் வந்து அவர் ஒரு அறிவிப்பா அறிவிச்சிருந்தாரு. அவரோட தேர்தல் அறிக்கையினால வந்து இவ்வளவு ஓட்டு மாறி இருக்கா அப்படின்னா கண்டிப்பா இது அதுக்கான சாத்தியமே கிடையாது. ஒரு ரசிகர் மோகத்தினால் மட்டுமே இவ்வளவு ஓட்டு மாறி இருக்கு அப்படிங்கிறது தான் என்னோட தனிப்பட்ட கருத்து. சோ நான் இப்ப என்ன கேக்குறேன்னா, இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏடிஎம்கே டிஎம்கே இது ரெண்டு மட்டும் தான் இருந்தது. இப்போ சடனா வந்து ஒருத்தர் இப்போதான் வந்து ஸ்டார்டே பண்ணிருக்காங்க. அப்படி ஸ்டார்ட் பண்ணதுலே வந்து இவ்வளோ வித்தியாசத்துல வந்துட்டு வின் பண்ற நிலைமைக்கு எப்படி இருக்காருங்கும் போது அந்த ஆட்சி வந்துட்டு எப்படி இருக்கும்? சப்போஸ் அவர் வின் பண்ணிட்டாரு அப்படின்னா அந்த ஆட்சி எப்படி இருக்கும்? அப்படி புதுசா வரவரை நீங்க எப்படி வரவேற்பீங்க? இல்ல, இங்க வரவேற்கிறது மக்கள் தான் வரவேற்கிறாங்க. இப்ப எந்த ஒரு அரசியல் தலைவர்களும் தொண்டர்களும் வந்து வரவேற்க மாட்டாங்க. எப்பொழுதுமே இப்போ ஒரு ஏடிஎம்கே தொண்டர்கள் அப்படின்னா கண்டிப்பா வரவேற்க மாட்டாங்க. அதே மாதிரி டிஎம்கே தொண்டர்களும் வரவேற்க மாட்டாங்க. ஏன்னா அனுபவ அரசியல் வேற, புதுசா வர அரசியல் வேற. இதுல ஸ்ட்ரகிள்ஸ் நிறைய இருக்கு. இப்போ ஒரு உதாரணத்துக்கு நான் அவங்க அதாவது டிவிகே தலைவர் சொன்ன ஒரு எலெக்ஷன் கேம்பெயின்ல அவர் சொன்ன ஒரு உறுதியை நான் சொல்றேன். இப்போ தாலிக்கு தங்கம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. குழந்தைகளுக்கு மோதிரம் சொல்லியிருக்காரு. ஒரு பவுன்ல மோதிரம் சொல்லியிருக்காரு. சரிங்களா? கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு எத்தனை மகப்பேறு நடக்குதுன்னு நீங்க கவுண்ட் பண்ணி பாருங்க. அவ்வளவு கோல்டு எங்க போய் அவர் தயாரிப்பாரு? ஸோ இதெல்லாம் எதை வச்சு மக்கள் வந்து அவ்வளவு ஓட்டு வந்து டிவிக்கு நம்பி போட்டிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறிதான். அப்படி பார்க்கும்போது அவரோட கொள்கை, அவரோட தேர்தல் அறிக்கையை நம்ம ஒவ்வொன்றா நீங்க பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுல அந்த பொருளாதாரம் எங்க இருக்கு? அப்போ விஜய் வந்து இன்னமும் தொடர்ந்து இந்த மது விலக்க ஒழிக்கிறதுக்கான ஐடியா வந்து வரப்போற கட்சியுமே இல்ல. அப்ப எதை நம்பி இருக்கு? அவரும் வந்து அந்த மது ஆலை நம்பியும் அது மூலியமா வர வருமானத்தை நம்பியும் தான் வந்து இவ்வளவு தேர்தல் அறிக்கையை வெளியிட்டு இருக்காரு. வேற பொருளாதாரமா வேற என்ன கொண்டு வர போறாரு அப்படிங்கறத எந்த ஒரு திட்டமே அவர் சொல்லலையே. இப்போ நாங்க இதுக்கு முன்னாடி வரைக்கும் மக்கள் கிட்ட எடுத்த அந்த இன்டர்வியூ பாத்தீங்கன்னா, கருத்துக்கணிப்பு பாத்தீங்கன்னா இதே சேம் கொஸ்டின் தான் நாங்களும் கேட்டோம். இந்த மாதிரி கோல்டு கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாங்க, இவ்வளவு இது போகுது, இவ்வளவு இது வருது, இதெல்லாம் எப்படி சாத்தியமாகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தப்போ அதுல ஒரு அண்ணன் வந்து ஒரு பதில் சொன்னாரு. என்ன சொன்னாருன்னா, இதுக்கு முன்னாடி இருந்தவங்களும் வந்தாங்க சொன்னாங்க, ஆனா எதுவும் பண்ணல, அதுவும் சாத்தியமாகாதுன்னு எங்களுக்கு தெரியும், ஆனா இவர் வந்தா என்னதான் பண்ண போறாருன்னு பாக்கலாம்ல, அதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம்ல அப்படிங்கிறதுக்காக தான் நாங்க இப்ப எல்லாரும் அவர் பின்னாடி நிக்கிறோம் அப்படின்னு தான் ஒரு பதில் சொன்னாங்க. சோ இஃப் இன் கேஸ் அவர் வந்தாருன்னா அவர் வந்தா என்ன பண்ணுவாரு அப்படின்னு பாக்குறதுக்காக தான் எல்லாருமே இன்னும் வந்துட்டு காத்துக்கிட்டு இருக்கோம். காமனா நான் என்ன கேட்கிறேன், மக்களுக்கு என்ன தேவை? அது மக்களுக்கே தெரியாது சார். மக்களுக்கு பொதுவா நம்ம காமனா ஒரு ஆட்சி முறை அப்படின்னா மக்களுக்கு என்ன தேவைன்னா அவங்க நிம்மதியா இருக்கணும். அதுதான் அவங்களோட ஃபர்ஸ்ட் கான்செப்ட். நீங்க 10 லட்சம் கொடுங்க தேவையில்லை, என்ன பண்ணுங்க, எவ்வளவு கொள்ளை நடக்குது, எவ்வளவு கொள்ளை நடக்குது, அதுதான் மக்கள் வந்து அந்த மாதிரி இல்லாத ஆட்சியை தான் அவங்க விரும்புறாங்க. ஓகே, இப்ப டிஎம்கேல இருந்து மாற்று கட்சியா வந்து ஏடிஎம்கே சைடையும் டிவிகே சைடையும் ஓட்டு வந்து பேலன்ஸ் அதிகரிச்சுட்டு இருக்கு அப்படின்னா அவங்க இந்த கட்சி கிட்ட என்ன எதிர்பார்க்கறாங்க அப்படிங்கிறது ஒண்ணு இருக்குல்ல. இப்போ இந்த டிஎம்கேல இருந்து அந்த கட்சிக்கு என்ன எதிர்பார்க்கறாங்க அப்படிங்கிறது ஒண்ணு இருக்குல்ல. அதே போல மக்களுக்கு தேவை, அவங்களுக்கு தொந்தரவு இருக்கக்கூடாது, டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாது. அப்படியேப்பட்ட நம்ம தமிழ்நாடு மாறினா மட்டும்தான் இங்க உள்ளது. அதாவது மது கலாச்சாரம் இல்லைங்களா? ஏன் இப்போ ரீசெண்டா நம்ம டிஎம்கேல வந்து கல்மரம் ஏறி ஆக்ஷன் எடுத்துருக்காங்க, ஷூட்டிங் ஆர்டர் கொடுத்து ஆக்ஷன் எடுத்துருக்காங்க. இப்ப மது ஆலைகள்லாம் நிறைய இருக்கு, மதுக்கடையை மூன்றது இல்லை, அப்படி எண்ணற்ற நம்ம வந்து எதிர்கட்சிகள் வந்து குற்றம் சாட்டிட்டு தான் இருந்தாங்க. அப்படி குற்றம் சாட்டின அனைத்துமே வந்து வரக்கூடிய எந்த ஆட்சியா இருக்கட்டும், வரக்கூடிய அதெல்லாமே சரிப்படுத்துவாங்களா அப்படிங்கிறதுதான் நம்ம ஒரு கேள்வியா இருக்கு. அப்படி என்ன இளைஞர்கள் வந்து அவங்ககிட்ட வந்து மாற்றத்தை எதிர்பார்க்கறாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியா தான் இருக்கு. ஏன்னா இளைஞர்களோட மைண்ட் செட், ஏன்னா நானும் இப்போ அந்த ஸ்டேஜ்ல தான் இருக்கேன். எனக்கு 23 வயசு தான் ஆகுது. எங்களோட மைண்ட் செட் என்னன்னா, ஓகே எங்க அப்பா எங்க தாத்தா எல்லாருமே ஒரே கட்சி அந்த ஏரியால இருந்து தான் வந்திருக்காங்க. ஈவன் அந்த மது கலாச்சாரம் இது வந்தது எல்லாமே தட் சேம் பீரியட்ல தான் வந்திருக்கு. சோ அதே பீரியட்ல வந்ததை அவங்களாலே அழிக்க முடியுமான்னு கேட்டா கொஸ்டின் மார்க் தான். சோ வேற ஒரு ஆள் புதுசா வந்தாதான் அதை வந்துட்டு தகர்த்தெறிஞ்சு தகர்த்தெறியாதோ இல்லையோ அதுக்காக ஏதாச்சும் ஒரு ஸ்டெப் வைக்க முடியும்.
ஏன்னா இப்ப அவங்களே உண்டாக்கிட்டு அவங்களே அழிச்சாங்கன்னா டே அவனுங்க வருவானுங்க போவானுங்க அவங்களே பண்ணுவானுங்க இப்ப அழிச்சிட்டு நாளைக்கே வைப்பானுங்கடா அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் அவங்களுக்கு மக்களுக்குள்ள இருக்கு. சோ அது இல்லாம வேற ஒரு ஆள் வந்தாதான் சரி ஓகே அவங்க பீரியட்ல இருந்தது இவங்க பீரியட்ல எடுத்தாங்கப்பா அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல இருக்காங்க. சோ அந்த இது வந்துட்டு இளைஞர்கள் மத்தியில ஒரு காமனா ஒரு இது இருக்கு சார். நாட் ஒன்லி ஃபார் த ஆல்கஹால், இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. ஈவன் எஜுகேஷனா இருக்கட்டும், இல்ல இந்த பாத்தீங்கன்னா நிறைய ரேப் கேஸ் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. உங்களுக்கு தெரியும் ரேப் கேஸோட அளவு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல ரொம்ப மோசமா இருக்கு. இந்தியாலே தமிழ்நாட்டுல ரொம்ப மோசமா இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அதாவது தமிழகம் தான் வந்து இருக்கிற இந்தியாவிலே இருக்க மாநிலத்திலேயே தமிழகத்துல தான் வந்து கல்வியில சிறந்த மாநிலமா இன்னும் இருக்கு. ஓகேங்களா? அதுக்குள்ள வந்து ரேப் கேஸ் நடக்குது அப்படின்னா ரேப் கேஸ் இன்பிட்வீன் கட்சினாலேயோ இல்ல இந்த பொலிட்டிக்கல்னாலேயோ நடக்க போறது கிடையாது. ஓகேங்களா? அந்த கட்சியை சார்ந்தவங்க தான் ரேப் கேஸ்ல ஈடுபடுறாங்க, அந்த கட்சியை சார்ந்த இல்ல ஒரு நிமிஷம், இந்த கட்சியை சார்ந்தவங்க தான் ரேப் கேஸ்ல ஈடுபட்டுருக்காங்க அப்படிங்கிறத தாண்டி நம்ம பொதுவா ஒரு பார்வை பார்க்கணும். ரேப் கேஸ் அப்படிங்கிறது எதனால ஈடுபடுது? மதுவுனாலதான் ஈடுபடுது. அதை ஏன் போய் அந்த மாதிரி பண்றான்? நான் என்ன கேக்குறேன்னா, என்ன மாற்று கருத்துல நீங்க வந்து மற்ற கட்சியை வந்து தேர்ந்தெடுக்கிறீங்க அப்படிங்கறதான் இங்க ஒரு கேள்விக்குறியா நான் எதிர்பார்க்கிறேன். அதுக்கு ஒரே ஒரு ஆன்சர் இதுதான் சார். அவங்க பீரியட்ல தான் இது வந்துச்சு. சோ வேற யாராவது வந்தாதான் அதை வந்து மாத்த முடியும் அப்படிங்கிற ஒரு வந்து உங்களுக்கு சித்தாந்த ரீதியாகவும் கொள்கை ரீதியாகவும் எதுவுமே வெளிப்படையா வந்து மற்ற கட்சி எதுவுமே சொல்லியே. நான் கேக்குறேன், இதே ஏடிஎம்கே வந்து இதுக்கு முன்னாடி வந்து ஏடிஎம்கே தான் இருந்தாங்க. ஓகேங்களா? அந்த ஏடிஎம்கே என்ன மாத்திட்டாங்க? இப்ப அதே ஏடிஎம்கே தானே தேர்ந்தெடுக்கிறீங்க நீங்க. அதே ஏடிஎம்கே தானே தேர்ந்தெடுத்துட்டு கிட்டத்தட்ட முன்னிலையில வந்துட்டு இருந்துச்சு. அதே மாதிரி டிவிகே, இப்ப டிவிகே வந்து என்ன மாற்று சித்தாந்தத்தை அவங்க வந்து தேர்தல் அறிக்கையா சொல்லிட்டாங்க அப்படிங்கிறது இதுவரையிலுமே யாராலுமே கண்டுபிடிக்க முடியாத ஒரு விஷயம் தான். அதுதான் ஒரு கேள்விக்குறியா இருக்கு, வேற ஒண்ணும் இல்லை. பல ஆண்டுகளாக 2 கட்சி மட்டும் மாத்தி மாத்தி ஆண்டுகிட்டு இருக்கும் போது மூணாவதா ஒரு கட்சி வந்து ஏதாச்சும் மாத்திடுவாங்களோ ஒரு ஒரு எப்படி சொல்ற ஒரு ஆர்வம் இருக்கிறது தான். அதுக்காக நம்ம எதுவும் பண்ண நீங்க வந்து சீமான் கட்சி ஏத்துக்கணும். அதைத்தான் நான் இப்ப நானே ஒரு கேள்வியா சீமான் இருக்காரு. இப்ப என்ன ஒரு விஷயம்னா, காலையில இருந்து நம்மளும் எலெக்ஷன் ரிசல்ட் பார்த்துட்டு தான் இருக்கோம். அந்த ரிசல்ட்ல மற்றவைன்னு சொல்லிட்டு கூட ஒரு ஒரு தொகுதியில ஒரு ஓட்டு ஒண்ணு ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. ஆனா அண்ணன் சீமான் அவர்களுக்கு இன்னும் ஒரு ஓட்டு கூட ரெஜிஸ்டர், ஒரு தொகுதியில கூட எதுவுமே ரெஜிஸ்டர் ஆகல. அப்படிங்கும் போது அது ஏன்னா அவரும் பல வருடங்களா களத்துல இருக்காரு, போட்டி போடுறாரு. அவரும் அண்ணன் விஜய் மாதிரியே எந்த கட்சியும் கூட கூட்டணி வைக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. அவரோட கொள்கைகளும் பாத்தீங்கன்னா டாப் மோஸ்ட். அவர் சொல்றதும் நல்ல இதாதான் இருக்கும். அவரோட பேச்சு தன்மை கூட இன்னும் வேற மாதிரி இருக்கும். ஆனா அப்படி இருந்தும் ஏன் அவரால் வர முடியல? அதனால வர முடியாத காரணம் அவருக்கும் ரசிகர்கள் கிடையாது. இன்பிட்வீன் வந்து அவர் செலவு பண்றதுக்கு, அவருக்கு கட்சியை நடத்துறதுக்கு அவருக்கே வந்து பணப்பற்றாக்குறை. இதுதான். அதை தாண்டி விஜய் ஏன் ஜெயிச்சிருக்காரு அப்படின்னா ரசிகர்கள், அவ்வளவுதான். ரசிகர்கள் கோடிக்கணக்கா இருந்த விஜயகாந்தமே தோத்துதானே சார் போனாரு. அவர் தூக்கலி, அவர் அதுக்கப்புறம் அவர் வரவே விடல. அவரு வந்து எதிர்கட்சியாவே இருந்தாருங்க. இப்படி எதிர்கட்சிய சூழ்நிலை கூட இவரு வரல. டெபாசிட்டே வாங்கலே, அதுதான் பிரச்சனை. ஏன் அப்படின்னா எந்த கட்சியும் அவர் சார்ந்து இருக்குல்ல. சீமான் வந்து இப்போ ஒரு கட்சியை சார்ந்து இருந்தாருன்னா அவருக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா தனித்துவமா இருந்து இதுக்கு முன்னாடி வந்து 8% ஓட்டு வாங்கியிருந்த ஒரு கட்சினா அது வந்து என்டிகே தான். அதனால அந்த அவருக்கு ஸ்டாண்டர்டான ஓட்டு போலிங் இருக்கு. பட் அதெல்லாம் வந்து உடைச்சது வந்து இப்ப டிவிகே. அந்த டிவிகே உடைச்சது எதனால, ஏன் மக்கள் வந்து மாறி இருக்காங்க அப்படிங்கிற கேள்வி வந்து இனிவரும் காலங்கள்ல நடப்பு அரசியலை பொறுத்துதான் மாறும். ஆட்சி அமைஞ்சா தெரியும். அப்போ நீங்க சொல்றது என்னன்னா முழுக்க ரசிகர்னால மட்டும்தான் அவர் வந்துட்டு இப்போ இந்த அளவுக்கு வந்திருக்காரு நீங்க நினைக்கிறீங்களா? கண்டிப்பா. ஆர்டிஃபிஷியல் என்ன காரணத்துக்காக போறாங்க அப்படிங்கறது ஏதாவது ஒண்ணு சொல்லணும்ல. வீடு திட்டம் அவர் சொல்லியிருக்காரு, சரிங்களா? பொருளாதாரத்துல மேம்பட்டு இருக்கு. சாலையில ஏதாவது ஒரு சாலை திட்டங்கள்ல ஏதாவது இந்த திராவிட மாடல் ஆட்சியில நம்ம ஏதாவது ஒண்ணு வந்து குறை இருக்கு அப்படின்னா நீங்க சொல்ற 3 குறைதான். மதுவிலக்கு அதிகமா இருக்கு, மதுவிலக்கு இல்ல பாலியல் வன்புணர்வு அதிகமா இருக்கு, அததான் நீங்க சொல்றீங்க. அதுக்கு என்ன ஏற்பாடு வந்து விஜய் வந்து சொன்னாரு அப்படிங்கறத நாங்க கேட்கிறோம். அப்ப எதை நம்பி நீங்க வந்து ஓட் போடுறீங்க அப்படிங்கறதுதான். அப்படின்னா அடுத்த கட்ட தலைமுறை எதை இது பண்ணுவாங்க? அப்ப இந்த ஓகே இப்ப இவரு வந்துட்டாரு, அடுத்து சிவகார்த்திகேயன் வருவாரு.
ஆபீஸ்க்கு அதானே. அப்ப அவரு வருவாரு, அவரும் இதே மாதிரி இப்ப நீங்க 2000 ரூபாய் கொடுக்குறவரு நான் 2500 ரூபாய் கொடுக்குறேன், நாளைக்கு அவரு வந்து 5000 ரூபாய் கொடுக்குறேன் பாரு. அப்ப மக்கள் எதை நோக்கி ஓட்டு போடுறாங்க அப்படிங்கிற ஒரு காரணங்கள் இருக்குல்ல. இப்போ நான் ஒரு உதாரணம் சொல்றேன். மக்களுக்கு நல்லது பண்ணணும்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா எப்படி இருந்தாலும் நல்லா பண்ணலாம். இன்னைக்கு ஆக்டர் நடிகர் சூர்யா எடுத்துக்கோங்க, அகரம்னு ஒரு ஃபவுண்டேஷன் வச்சு இன்னைக்கு எத்தனை பேர் வந்து எத்தனை மருத்துவர்களை உருவாக்கி இருக்காரு அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். சரிங்களா? அப்படி நல்லது மட்டுமே நினைக்கணும், நல்லது மட்டுமே பண்ணா அப்படி பண்ணலாம். நாங்க கேட்ட ஒரே கேள்வி, என்ன மாற்று கொள்கை அவங்க கிட்ட இருக்கு அப்படிங்கிறது ஒரே ஒரு கேள்விதான், வேற ஒண்ணும் இல்லை. இல்ல அப்படி பாத்தீங்கன்னா அவர் வந்துட்டு இப்ப சூர்யா நீங்க சொன்னீங்களா, அவரோட பாதை வந்துட்டு அந்த மாதிரி ஒரு ஃபவுண்டேஷன் மூலியமா ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவரோட நோக்கத்துல போறாரு. இவரை வந்துட்டு ஆட்சிக்கு வந்து அதை கை பிடிச்சிட்டு மக்களுக்கு தேவையானது முழுக்க வந்துட்டு நான் பண்றதுக்கு ரெடியா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட இதுல வராரு. சோ அவரோட இதுல வரும்போது நம்ம ஒரு சான்ஸ் கொடுத்து பாக்கலாமே அப்படின்ற இதுலதான் வந்துட்டு மக்களுக்கு வந்துட்டு இந்த அளவுக்கு ஓட்டிங் போட்டிருக்காங்க. சான்ஸ் வந்து எதுக்காக சான்ஸ் கொடுக்குறீங்கிறது இங்க கேள்வியா இருக்கு. இப்ப மற்ற தொண்டர்கள் கேட்கிற கேள்வியே நான் சொல்றேன். தொண்டர்களாகட்டும் மக்கள் எதை நோக்கி போறாங்க அப்படிங்கறதுதான் ஒரு பயமா இருக்கு. சிம்பிள். இந்த ஆட்சி போர் அடிச்சிருச்சு. புதுசா ஒண்ணு வந்துட்டு சரி ஓகே, இப்போ அடுத்த ஒரு 5 வருஷம் தமிழ்நாட்டுல என்னதான் மாற போகுது? இவர் வந்தா இவர் எதுவுமே சொல்லலன்னே வச்சுக்கோங்க. ஓகே, எதுவுமே சொல்லல. ஓகே, இப்ப இவருக்கு ஒரு சான்ஸ் கொடுப்போம். இவர் வருவாரு, வந்தா என்னதான் பண்றாரு? ஆஃப்டர் 5 இயர்ஸ் கூட மறுபடியும் கூட அண்ணன் உதயநிதி இருக்காரு, அப்படின்னா எடப்பாடி சார் இருக்காங்க, ஸ்டாலின் சார் இருக்காங்க. ஆஃப்டர் 5 இயர்ஸ் மறுபடியும் அவங்களுக்கு சான்ஸ் கொடுத்துக்கலாம். இல்லாட்டா அதுக்கு அடுத்து நீங்க சொன்ன மாதிரி சிவகார்த்திகேயன் சாரோ வந்துட்டு கட்சி ஆரம்பிச்சாலும் ஆட்சேபுறதுக்கு ஒண்ணும் இல்லை. அவரும் திருச்சிக்காரு தான், எப்படி திருச்சி மக்கள் ஓட்டு போடதான் போறாங்க. இதை வந்து நம்ம தடுக்க முடியாது சார். மாற்றம், உங்களுக்கு அந்த ஃபேமஸ் டைலாக் தெரியுமே, மாற்றம் ஒன்றுதான் மாறாதது. ஏதாச்சும் ஒண்ணு அந்த அரசியல்ல இதன் பிறகு நடக்கக்கூடிய மக்கள் நலனா இருக்கட்டும், மக்களுக்கு ஏற்பட்ட விபரீதமா இருக்கட்டும், இதெல்லாம் வரக்கூடிய நாட்கள்ல நடக்க இருக்க அரசியலை பொறுத்துதான் நம்ம வந்து எதையுமே பேச முடியும். ஏன்னா இருக்கக்கூடிய அனைத்து கிட்டத்தட்ட ஒரு 80% வேட்பாளர்கள் வந்து தாவேக்காவுல பாத்தீங்கன்னா புதியவர்கள். ஆமா, அந்த புதியவர்கள் வந்து மக்களுக்கு என்ன கொண்டு வந்து பண்ண போறாங்க, நல்லது இது இந்த ஸ்கீம் எப்படி கொண்டு போய் கொடுக்க போறாங்க அப்படிங்கறத பொறுத்துதான் இருக்கு. பட் என்ன ரிசல்ட் டுடே எலெக்ஷன்ல வந்து நம்ம ரிசல்ட் பார்த்ததுக்கு அப்புறம் தான் வந்து யாரு எதிர்கட்சி அமைக்க போறாங்க, யாரு வந்து ஆட்சி அமைக்க போறாங்க அப்படிங்கறத பொறுத்துதான் நம்ம எதையுமே நம்ம தீர்மானிக்க முடியும். இப்போ சற்று முன் வந்து பாத்தீங்கன்னா அதிமுக பின்தள்ளி இப்போ திமுக வந்து முன்னிலைமைக்கு வந்துட்டு இருக்கு. 69 தொகுதியில இப்போ திமுக தான் முன்னிலையில இருக்கு. விஜய் அவர்கள் 104 தொகுதியில முன்னிலையில இருக்காரு. அதிமுக 61 தொகுதியில முன்னிலையில இருக்கு. அண்ணன் சீமான் அவர்கள் எப்பயும் போலதான் இருக்காரு. இப்போ சடனா இன்க்ரீஸ் ஆகுறதுக்கு என்ன காரணமா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? இல்ல, அது வந்து எப்பவுமே வந்து எல்லா எலெக்ஷனுமே வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பகுதி வரையான, அதனாலதான் வந்து 18 சுற்றா வந்து போட்டிருக்காங்க. அப்படியே அந்த சுற்றுகள் மாறும் போது பாத்தீங்கன்னா ஒரு பகுதி அப்படி இப்போ ஒரு திருச்சி கிழக்கு, திருச்சியிலே பாத்தீங்கன்னா ஒரே பகுதி இருக்கும், அப்படி பகுதிகள் இருக்கும். அந்தந்த பகுதியில அவங்களுக்குன்னு இருக்க தொண்டர்கள் அதிகமா இருக்கலாம், ஒரு இதுல வந்து கம்மியா இருக்கலாம். அப்படி மாறும்போது அந்த பகுதியில வந்து ஓட்டு அதிகமா இருக்கும், ஒரு சிலர் அதிகமா ஏறும் குறையும், அப்படிதான். அதனால இது வந்து ஒரு கள்ள ஓட்டு ஏறுது இறங்குது அப்படின்னு நம்ம கணிக்கவே முடியாது. அப்படி பாத்தீங்கன்னா நமக்கு இப்ப டிவி வரலாம் கள்ள ஓட்டுன்னு நம்ம சொல்ல முடியும். எல்லாமே ஓட்டு போட்டுருக்காங்க. இந்த அது இல்லாம இந்த 2026 தேர்தல நம்ம ஸ்ட்ராங்கா சொல்லலாம். எஸ்ஐஆருக்கு பிறகு எனக்கு தெரிஞ்சு ஒரு 99% ஓட்டு வந்து நியாயமா எந்த ஒரு கள்ள ஓட்டு இல்லாம போடப்பட்ட வாக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த எஸ்ஐஆருக்கு பிறகு நம்ம சொல்லலாம். அது வந்து எஸ்ஐஆருக்கு பிறகுதான். சரி, இப்போ ரீசெண்டா திருச்சியில ஒரு சர்ச்சை ஒண்ணு நடந்துச்சு. அது என்னன்னு உங்களுக்கு தெரியும். ஸ்ரீரங்கம்ல டிவிகேயோட கேம்பெயின் ஆஃபீஸ் வந்துட்டு எரிக்கப்பட்டது. அதை பத்தின கருத்து இல்ல, அதெல்லாம் வந்து தொண்டர்கள் வந்து வன்முறையை பயன்படுத்தி இந்த தொண்டர்கள் அவங்க அடிக்கிறது. இப்போ என்டி தொண்டர் ராஜ்பாபு அவர் போய் ஒரு அட்வொகேட் வந்து ஒரு செய்தியாளர், ஒரு மீடியா போய் அவர் தொந்தரவு பண்ணது, இதெல்லாமே வந்து கண்டிப்பா கட்சியில இருக்கக்கூடிய பயணிக்கக்கூடிய எந்த தொண்டர்களா இருந்தாலும் அது போன்ற செய்திகளை வந்து அது போன்ற செயல்களை வந்து செய்யறதை தவிர்த்துக்கணும். ஏன்னா ஒவ்வொரு அரசியலுமே வந்து மக்களுக்கு நல்லது செய்யதான். அதே வந்து மக்களுக்கு வந்து துன்புறுத்தும் வகையிலோ பயமுறுத்தும் வகையிலோ அது போன்ற செயல்களை ஈடுபடவே கூடாது. அப்படி ஈடுபடுறதுனாலதான் மக்கள் வந்து இந்த 5 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு மாற்றத்தை கொண்டு வரும்னு நினைக்கிறாங்க.
இப்போ எல்லாருமே சொல்றாங்க எல்லாருக்குமே கருத்து உரிமை இருக்கு, எல்லாருமே கருத்து உங்களோட கருத்தை வந்து நீங்க பிராங்கா பேசலாம், பிராங்கா. ஆனா அப்படி பிராங்கா பேசும்போது அதுக்குன்னு ஒரு விளைவுகள் வந்து பின்னாடி யாரோ ஒரு மூலியமாக வருது. அது ஏன் அப்படி? எல்லாருக்குமே கருத்து உரிமை இருக்குன்னு சொல்ற நாடுதான் நம்ம நாடு. ஆனா அப்படி ஒரு விஷயத்த பிராங்கா எனக்கு இது பிடிக்கலப்பா இந்த ஆட்சியில அப்படிங்கும் போது அந்த ஆட்சி நடத்துறவங்களே வந்து இந்த மாதிரி பண்ணும்போது மக்களுக்கு ஒரு இன்செக்யூரிட்டியா தானே ஃபீல் ஆகும். சோ அவங்களும் சொல்ல முடியாது. அப்படி இருக்க நிலைமையில வேற ஒரு ஆள் வந்து தனக்காக குரல் கொடுத்தா அவங்களுக்காக ஓட்டு போட தானே செய்வாங்க. கருத்துரிமை வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த திராவிட கட்சிகள் ஆண்ட போதும் சரி, கருத்துரிமை எல்லாம் யாருமே வந்து நசுக்கப்படவே கிடையாது. அப்படி நீங்க பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் எத்தனையோ கூட்டங்கள்ல பாத்தீங்கன்னா அவர் என்னென்னமோ பேசியிருக்காரு. அதுக்காக வந்து அவரை வந்து ஒரு நெறிமுறைப்படுத்துறதும் இல்ல சார். நான் வந்து அவர் விஜய் அவர்கள் பாத்தீங்கன்னா இப்போ எனக்கும் அண்ணனுக்கும் பாத்தீங்கன்னா அவர் வந்துட்டு கிளாஸ் வைஸ் பாத்தீங்கன்னா அவர் வந்து பணக்காரரு கொஞ்சம் மேல இருப்பாரு, ஓகேவா? அவர் வந்து கொஞ்சம் செக்யூர்டா இருப்பாரு. நம்மள மாதிரி மிடில் கிளாஸ் ஃபேமிலியோ இல்ல மிடில் கிளாஸ் பீப்புளோ இல்ல யாரோ அடிமட்ட தொண்டன் யாரோ ஒரு ஆள் கருத்து உரிமை இருக்கு, நான் சொல்லுவேன், எங்க அண்ணனுக்காக நான் குரல் கொடுப்பேன் அப்படிங்கும் போது யாராவது ஒரு விஷயம் ஒண்ணு ஏதோ ஒண்ணு சொல்லிட்டா அதுக்கான ஒரு விளைவுகளை அவங்க சந்திக்கிற மாதிரி இருக்கு. அது ஏன் அப்படி? கருத்துங்கிறது மக்களுக்கு தேவையானதா இருக்கும், அது உண்மைத்தன்மையா இருக்கும். அது வந்து ஒரு வல்கராவோ வேற ஒரு விதமா அதாவது ஒருத்தரை குறிவைத்து நம்ம கொடுக்கக்கூடிய கருத்தா இருக்கக்கூடாது. அது வந்து மக்கள் சார்ந்து இருக்கணும், மக்களுக்கான கருத்தா இருக்கணும். தனிப்பட்ட விதத்துல வந்து கருத்து வந்து அவங்க வந்து வல்கரா விஷயங்கள் பேசும்போது அது வந்து வேற கைகலப்பாவோ இது போன்று மாறுது. அதெல்லாம் வந்து நம்ம வந்து பேசணும்னு எதுவுமே இல்லை. அது அவர்களுக்கு உண்டானது, அது அவங்க அனுபவிச்சுக்கிறாங்க. பட் ஆனா கருத்துரிமைங்கிறது மக்களுக்கான கருத்துரிமைகளை யார் நசுக்கினாலும் அது தவறுதான். ஆனா இருந்தாலும் வந்து அந்த பேச்சுன்னு ஒன்று இருக்கு. இப்ப இருக்க இளைஞர்கள் வந்து மீடியாவை நீங்க பார்க்கலாம், ரொம்ப வந்து தகாத வார்த்தைகளை பயன்படுத்தியும் ரொம்ப ஹார்ஸாவும் பேசுறாங்க. அப்படி மீடியாவில் இருக்கக்கூடிய அடுத்த வர இளைஞர்கள் வந்து பாத்தீங்கன்னா அதை பார்த்துதான் வளர்றாங்க. முந்தைய காலங்கள்ல திராவிட கட்சிகள் இருக்கும்போது பாத்தீங்கன்னா அவங்களோட கருத்துக்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா இன்னொரு கட்சி இப்ப வந்து அம்மையார் ஜெயலலிதா வந்து அவங்களோட எப்படி பேசுவாங்க அப்படின்னு தெரியும். அதே மாதிரி திராவிட முன்னேற்ற கழகத்தில் கலைஞர்களாக இருக்கட்டும், ஐயா ஸ்டாலின் அவர்களாக இருக்கட்டும், அவர்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா மேலை நாகரிகம் ஒன்று பயன்படுத்தினாங்க. அந்த மேலை நாகரிகம்லாம் இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு யாருமே இல்லை. மீடியா போன் இருக்கிறதுனால என்ன ஒரு 4 செவத்துக்குள்ள உட்காந்து நம்ம ஒரு ஃபுட்டேஜ் பண்றோம், அதை எடுத்து நம்ம வெளியிடுறோம் அப்படிங்கறத ஒரே ஒரு நோக்கத்தை வச்சுக்கிட்டு எதுவுமே நடக்காது அப்படின்னு சொல்லி தைரியத்துல அவங்க நிறைய வீடியோ வந்து போட்டுறாங்க. அதெல்லாம் வந்து யாரு பாக்குறா அப்படிங்கறதுலாம் அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அதுதான் தவறு. அந்த மாதிரி போடுற கருத்துரிமை என்னைக்குமே நசுக்கப்பட்டு தான் ஆகணும். அதுக்கு வர பின்விளைவுகளை அதை சந்திச்சுதான் ஆகணும். கிட்டத்தட்ட டிக்டாக் இருந்த காலகட்டம்லாம் எவ்வளவு வந்து நம்ம விளைவுகளை சந்திச்சோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இப்போ அதை அந்த பயணத்தை தொடர்ந்துதான் வந்து இப்ப யூடியூப்பும் மாறிட்டு, யூடியூப் இன்ஸ்டாகிராமும் மாறிட்டு இருக்கு. நல்ல வலைத்தளத்தை வந்து இது போன்ற ஆட்கள் வந்து தவறா பயன்படுத்துறதுனால இது போன்ற ஒரு நல்ல ஒரு சமூக வலைத்தளங்களும் வந்து நசுக்கப்படுது. இப்போ நேர்மையா பயன்படுத்துற யாருமே வந்து அதை வந்து சரியா பயன்படுத்த முடிய மாட்டேங்குது, அவங்களோட செய்தி போய் சேர மாட்டேங்குது. இது போன்ற இதெல்லாம் வந்து ரொம்ப தடைப்படுது. அவங்கலாம் வந்து நசுக்கப்பட்டாதான் நல்ல கருத்துக்கள் சொல்றவங்க ரீச் ஆகும். அத வன்முறையில போய் சொல்ல வேணாம்னு தான் நான் சொல்றேன். வன்முறையான கருத்துக்கள் வந்து வன்முறை வரதான் செய்யும், அதை வந்து தடுக்கவே முடியாது. அததான் சொல்றோம், வன்முறையான கருத்துக்களை வந்து நீங்க திணிக்க கூடாது, அப்ப அது வன்முறை தான் வரும். ஒரு சிலர் பண்ற தப்பால மொத்த கட்சியுமே கேட்டுருவாங்க. இப்ப இன்னைக்கு எலெக்ஷன் ரிசல்ட் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட எண்ட் ஆஃப் சிச்சுவேஷன் நெருங்கிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட தாவைக்காக 106 இருந்துச்சு, இப்ப பாத்தீங்கன்னா 104 வந்துருக்கு. கிட்டத்தட்ட டிஎம்கே பாத்தீங்கன்னா 68 வந்துருச்சு, 70 இருந்துச்சு. அதுவும் ஒரு 2 தொகுதி வந்து கொஞ்சம் பேக்டவுன் ஆகி போயிட்டு இருக்கு. அதிமுக பாத்தீங்கன்னா 62. கிட்டத்தட்ட அதிமுக வந்து ஒரு நல்ல ஒரு ரீச்ல போயிட்டு இருந்தாங்க. அதன் பிறகு அப்படியே தொடர்ந்து வந்து டவுன்ஃபால் ஆகி ஒரு 62 தொகுதியில வந்து முன்னிலை வகிச்சுட்டு இருக்காங்க. பட் எனக்கு தெரிஞ்சு ஒரு 104 இடங்கள் வந்து ஃபைனலா வந்து கண்டிப்பா வந்து ஒரு 100 இடத்த, கிட்டத்தட்ட ஒரு 118 இடம் வேணும் ஒரு சிஎம் ஆகணும் அப்படின்னா. 118 தொகுதியிலாவது நம்ம வந்து கேண்டிடேட் வந்து சக்சஸ் பண்ணிருக்கணும் அப்படிங்கிறது தான் ஒரு இது சட்டமன்ற தேர்தல் தான் நடக்கக்கூடியது.
அப்படி இருக்கக்கூடிய சுச்சுவேஷன்ல கிட்டத்தட்ட திமுக வந்து 67 இடங்கள்ல முன்னிலை வச்சுட்டு இருக்கு. இதை பொறுத்து நீங்க உங்களோட இளைஞர்கள் வந்து நீங்க இதை எப்படி பாக்குறீங்க? வெயிட் பண்ணி பார்ப்போம் சார் ரிசல்ட். இல்ல வெயிட் பண்ணி பாக்குறீங்க. இதை நீங்க எப்படி எதிர்பார்க்குறீங்க? நீங்க எதிர்பார்த்ததான் வந்திருக்கா? நாங்க எதிர்பார்த்ததோட மேலே வந்தது சார். ஆக்சுவலி நாங்க அண்ணனுக்கு ஓட்டு போட்டோம். நான் ஃப்ராங்கா சொல்லணும்னா எங்க அப்பா கம்யூனிஸ்ட், கூட்டணி கட்சி டிஎம்கே தான் தெரியும். எங்க அப்பா சொல்லிதான் நீ அனுப்பிச்சுட்டாரு, போய் ஓட்டை வேஸ்ட் பண்ணிடாம வேஸ்ட் பண்ணிடாம. இப்ப எனக்கு சந்தோஷமா இருக்கேன் ஓட்டு வேஸ்ட் ஆகுது. ஏன்னா நான் அறந்தாங்கி தொகுதியில விசில் தான் இப்போ முதல்ல இடத்துல இருக்கேன். அண்ணன் பர்வேஸ் அவர்கள் தான் முன்னாடி இருக்காரு. ஸோ அதனால நான் ஓட்டு போட்ட வந்து நான் டிவி கேக்கு தான் ஓட்டு போட்டேன்னு சொல்லி இன்ஸ்டாகிராம்லயும் போட்டேன். எங்க அப்பாலாம் சரியான திட்டு, ஏன்டா போய் ஓட்டு போடுறாங்க, ஏன் ஓட்டு ஏன் நான் போறேன்னு எங்க அப்பாட்ட சொன்னேன். நீ சென்னை கிளம்பி போப்பா அப்படின்னு சொல்லி அவர் அனுப்பிச்சு வச்சிட்டாரு. இதுல சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. யார் வேணுமா அரசுக்கு வரலாம், எந்த கட்சி வேணுமா அவங்க கொள்கை மக்களுக்கு ஏற்று அவங்க வந்து ஒருத்தர் ஓட்டு போடுறாங்க அப்படின்னா பண்ணலாம். அது வந்து ஒரு சின்னம் அப்படின்னா அது வந்து சின்னமா தான் பயன்படுத்தணுமே தவிர அடுத்தவர்களுக்கு வந்து ஒரு துன்புறுத்தும் வகையில நீங்க சொன்னீங்கல்ல கருத்து உரிமை அப்படின்ட்டு, அதே போல இந்த விசில் எல்லாம் வந்து இப்போ கிட்டத்தட்ட இப்ப நிறைய இப்போ எனக்கே ஒரு 2-3 போன் கால் வந்துச்சு, எப்பா என் வீட்டுக்கு முன்னாடி விசில் அடிச்சு தள்ளுறாங்கப்பா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இதெல்லாம் தான் வந்து தவிர்க்கணும்னு சொல்லி சொல்றோம். இப்ப விஜய் வந்து மக்கள் ஏற்று ஒரு மாற்று கட்சி வரணும்னு நீங்க நினைக்கிறீங்க. அப்போ அது எந்த அளவுக்கு வந்து ஒரு பொறுப்புள்ள தன்மையா மாறணுங்கிறது தான் இங்க கவனிக்கப்படுறதா இருக்கு. அப்போ நீங்க ஒரு டிவிக்கு ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்க தொண்டர்கள் எந்த மாதிரி ஒரு பயணத்தை தொடர போறாங்க, அவங்களோட பிஹேவியர்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது ஒரு சில விஷயங்களை வச்சுதான் வந்து மக்கள் வந்து கணிப்பாங்க. ஓகேங்களா? அதுதான் வந்து இங்க பயமா இருக்கே தவிர வேற ஒண்ணும் இல்லை. பயப்படணும் சார், நாங்க கேரண்டி தரோம், அமைதியா இருக்கோம் சார். இப்போ ஓரிரு நாட்களா திருச்சியில வந்துட்டு கலவரமான சூழ்நிலை உண்டாகும் ஆஃப்டர் த ரிசல்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உண்மையிலேயே அந்த மாதிரி நடக்க வாய்ப்பு இருக்கா? இல்ல அதாவது தமிழகம் வந்து பல பிரச்சனைகளை சந்திச்சு, ஏன் கிட்டத்தட்ட இந்த கரூர் சம்பவம் கிட்டத்தட்ட யாருமே எதிர்பார்க்க முடியாத சம்பவம். கரூர் சம்பவத்துக்கு பிறகு டிவிக்கு வந்து இவ்வளவு பெரிய ஒரு வெற்றியை வந்து அடைஞ்சிருக்காங்க அப்படின்னா அப்போ மக்கள் வந்து சம்திங் எல்ஸ், ஏதோ ஒரு விஷயத்துல அவருக்கு மேல ஒரு ஈர்ப்புல வந்து பண்றாங்க அப்படிங்கிறதுதான் உண்மை. அந்த சம்பவத்தையே பார்த்த தமிழகம் வந்து இது அதை விட ஒரு பெரிய கொடூரம் வந்து இருக்க போதா யோசிச்சு பாருங்க. அதை விட ஒரு பெரிய கொடூரம் இல்லை. அப்படிங்கும் போது அந்த அளவுக்குலாம் வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஒரு மாதிரி ரொம்ப எலெக்ஷனுக்கு பிறகு பயங்கரமா வந்து தீப்படுத்தும் அந்த மாதிரிலாம் தமிழகத்துல எப்பவுமே இருக்காது. அது வந்து திராவிட கட்சிகளும் ஒத்துக்காது, டிவிக்கும் அதை வந்து அந்த மாதிரி ஒரு உருவாகணும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. தொண்டர்கள் வந்து தலைவர்கள் வந்து அதெல்லாம் வந்து கரெக்ட் பண்ணி வச்சுக்குவாங்க. இதுவரை அந்த மாதிரி நடக்காது, எப்பவுமே அது நடக்காது. இனிமே ரிசல்ட் போவோம், ரிசல்ட் அது அப்படியே ஸ்டாப் ஆகி தான் நிக்குது. திமுக 67, அதிமுக 63. நான் கேட்கிறேன், ஒருவேளை திமுக வந்து கிட்டத்தட்ட ஒரு 80 தொகுதியை வந்து வந்துட்டாங்க அப்படின்னா அது என்னவா மாறும் அப்படிங்கிறத நீங்க உங்களோட கணிப்பு எப்படி இருக்கு? இன்ஸ்டாகிராம்ல கள்ள ஓட்டுன்னு சொல்லி மாறும் சார், அவ்வளவுதான் என்னோட கணிப்பு. என்னன்னு நம்ம கருத்துக்கள் சொல்லலாம். ஆட்சி அமைப்பு எப்படி வரும் நீங்க எதிர்பார்க்கறீங்க? ஆட்சி அமைப்பு ஆப்வியஸ்லி அவர் அதிமுக கூட கூட்டணி வைக்க மாட்டாருன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஸோ அப்படி பார்த்தா அண்ணன் தான் எப்படியோ வர மாதிரி இருக்கும். ஏன்னா 80 வந்துட்டு அவர் கூட்டணி கட்சி சேர்த்து 80 இடத்துல ஜெயிச்சிருக்காரு. ஓகேவா? அவர் கூட்டணி கட்சியை எக்கச்சக்கமா போட்டிருக்காரு. காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், அப்புறம் அண்ணன் கேப்டன் அவர்களோட கட்சி, இது எல்லாமே சேர்த்து அவர் கூட்டணி கட்சியில 80 வந்தாலுமே அண்ணன் விஜய் அவர்கள் தாவைக்கால தனித்து நின்று போட்டிட்டு அவர் 104ல இருக்காரு. ஸோ அப்படி பார்க்கும்போது தாவைக்கா சைடு தான் ஆட்சி போகிற மாதிரி இருக்கும். இல்ல அப்படி பார்த்தாலும் உங்களுக்கு வந்து கேண்டிடேட் வந்து கம்மியா இருப்பாங்கல்ல. இப்போ கிட்டத்தட்ட டிவிக்கு வந்து 100 இடங்கள் தான் பிடிக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கோம். அதிமுக வந்து ஒரு 60 to 70 இடங்களை வந்து கைப்பற்றுறாங்கன்னு வச்சாலும் கூட திமுக ஒண்ணு அதிமுக வந்து ஒரு 80 இடத்தை பிடிக்கலாம், இல்ல அப்படின்னா திமுக ஒரு 80 இடத்தை பிடிக்கலாம். அப்படிங்கும்போது உங்களுக்கு தேவையான ஒரு எம்எல்ஏக்கள் வேணும்ல, அப்படின்னா தானே நீங்க அந்த ஆட்சியில இல்ல எப்படி டிவிக்கு வந்து கூத்தூர்ல இதற்கு முன்னால் நடந்த ஏடிஎம்கே மாதிரி எந்த எம்எல்ஏக்களை டிவிகே வந்து எடுப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? டிஎம்கே எம்எல்ஏ எடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா, இல்ல ஏடிஎம்கே எம்எல்ஏ எடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா?
எப்படியும் அதுல இருந்து கொஞ்சம் இதுல இருந்து கொஞ்சம் எடுத்துக்கலாம் சார். அதுலயே கொஞ்சம் கொஞ்சம் நல்லவங்க இருப்பாங்கல்ல. அந்த விராலிமலை தொகுதி விஜயபாஸ்கர் ஆன மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் நல்லவங்க எல்லாம் இருப்பாங்க. அப்படியே பிச்சு பிச்சு போட்டு எம்எல்ஏ எடுத்துக்கலாம், பிரச்சனை வராது. அது ரொம்ப ஒரு கியூரியாசிட்டியான விஷயம் தான். எப்படின்னா இப்ப கிட்டத்தட்ட வந்து திமுகல இருந்து அப்படி ஏன் அந்த கேட்கிறேன் அப்படின்னா, ஒருவேளை திமுகவுல இருந்து எம்எல்ஏக்கள் வந்து அங்க போனாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஏடிஎம்கே தான் வந்து எதிர்கட்சியாக வாய்ப்புகள் வந்து அதிகமாகும். ஏடிஎம்கே ஆப்வியஸ்லி ஏடிஎம்கேல வந்து எம்எல்ஏக்கள் வந்து அங்க போனாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து திமுக அப்படிங்கிற இதுதான் நான் கேட்டேன். கிட்டத்தட்ட இப்ப திருச்சி தொகுதியை பொறுத்தளவு அமைச்சர் நேரு அவர்கள் வந்து மேற்குல வந்து நேரு அவர்களும் கிழக்குல வந்து அண்ணன் விஜய் அவர்கள் முன்னிலையில இருக்காங்க. இப்போ லால்குடி தொகுதியில மட்டும்தான் சார் இப்போ ரெட்டலை வந்துட்டு முன்னாடி இருக்க மாதிரி போயிட்டு இருக்கு. அதை பத்தி ஒட்டுமொத்த திருச்சி தொகுதியிலுமே இப்ப லால்குடி தொகுதி மட்டும்தான் ஏடிஎம்கே சைடு சாஞ்சிருக்கு. அது எப்படி, அதை பத்தின கருத்து கொஞ்சம் சொல்லுங்க. கருத்துக்களை மக்கள் தீர்மானிக்கிறது தான். அது திமுகவை தவிர வேற யாருமே இது பண்ணதில்லை அப்படின்னு சொன்ன இடத்துல டிவிகேல இருந்து அண்ணன் சொன்னாரு நாங்க வந்து போட்டிடுறோம், நாங்க ஜெயிச்சுக்கோம். ஆனா எதுவுமே சொல்லாம ஏடிஎம்கே அமைதியா இவ்வளவு சீட்டு வாங்கியிருக்காங்கன்னும் போது அது எப்படி? பொதுவா லால்குடி தொகுதியை பொறுத்தளவு டிஎம்கே போட்டாது. ஆனா அதை தாண்டி வந்து ஏடிஎம்கே வராங்க அப்படின்னா அது நம்ம அங்க இருக்கிற கேண்டிடேட் தான் காரணம். அந்த கேண்டிடேட் வந்து அந்த அளவுக்கு வந்து கலப்பணி இறங்கி வேலை பார்த்துருக்காங்க. அது வந்து ஓட்டா மாறி இருக்கு. அது இதன் பிறகு வந்து யாரும் அவங்க ஆட்சி அமைக்கப்படுறாங்க, அந்த தொகுதிக்கு அவங்க என்னெல்லாம் நல்லது செய்யப்படுறாங்க, அதை குறித்து அடுத்த முறை இதே கட்சியிலே வராதா அப்படிங்கிறது அடுத்த 5 வருஷம் கழிச்சு நம்ம பார்த்தாதான் என்னன்னு தெரியும். ஆனா திமுக ஒரு நல்ல ஒரு லீடிங்ல போயிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட ரொம்ப டவுன்ஃபால்ல இருந்து இப்ப ஒரு நல்ல லீடிங்ல போயிட்டு இருக்காங்க. ஏடிஎம்கே வந்து ஒரு டவுன்ஃபால்ல ஒரு இருக்கு. ஓகே சார், இப்போ கள்ள ஓட்டுன்னு ஒரு தலைப்பு வந்துச்சு. தஞ்சாவூர்லயும் தூத்துக்குடியிலயும் டிவிக்கு ஓகே, இப்போ திருச்சி மேற்குல KN நேரு அவர்கள் வின் பண்ணிட்டாரு. எலெக்ஷன் ரிசல்ட் வந்துருச்சு. எத்தனை ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிச்சு சார்? ஓகே, இப்போ மேற்குல திமுக ஆட்சியை பிடிச்சிருச்சு. அடுத்து இல்ல ஆமா, கிட்டத்தட்ட ஒரு KN நேரு அவர்கள் பாத்தீங்கன்னா எப்பவுமே அவரோட கோட்டை அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அவரோட கோட்டையில இருக்கிறது கிட்டத்தட்ட ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல ரொம்ப பின்னடைவுல இருந்தாரு. கிட்டத்தட்ட ஒரு 1000 ஓட்டு வித்தியாசத்துல பின்னடைவுல இருந்தாரு. அதன் பிறகு பாத்தீங்கன்னா தொடர்ந்து அவர் வந்து முன்னிலையில இருந்துச்சு. இப்ப கிட்டத்தட்ட ஒரு வெற்றியை கைப்பற்றிருக்காரு. எப்போதும் போல அவரோட கோட்டையை அவர் தக்க வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். கிட்டத்தட்ட டிவிகேவும் 3 இடங்கள்ல வந்து இப்போ ஒரு வெற்றி வாகை இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம். அதை தொடர்ந்து வந்து விஜய் அவர் நின்ன கிழக்கு பகுதியும் வந்து பாத்தீங்கன்னா அதுவுமே வந்து முன்னிலையில இருக்காரு. இன்னும் ஃபைனல் ரிசல்ட்ஸ் தான் நமக்கு வரல அப்படிங்கிறத பாக்குறோம். வந்துச்சு அப்படின்னா அவர் எத்தனை ஓட்டு வித்தியாசத்துல வந்து ஜெயிச்சிருக்காரு அப்படிங்கிற முன்னிலையில வச்சு அது திருச்சி கிழக்க விட அண்ணன் இந்த பெரம்பூர் தொகுதியில கிட்டத்தட்ட 4000 ஓட்டு வாக்கு வித்தியாசத்துல முன்னிலையில இருக்கு. எதிர்பார்க்க முடியாத ஒரு வாக்கு வித்தியாசம் தான். ஆனா அது யாருமே எதிர்பார்க்கல. கிட்டத்தட்ட திருச்சியில வந்து ஏன் நிக்கிறாரு அப்படின்னா அவரோட அதாவது கிறிஸ்டியன் கம்யூனிட்டி வந்து அதிகப்படியான இருக்காங்க அப்படிங்கிறத பொறுத்துதான் அவர் அங்கேயும் அவர் நின்னது. அப்படி இருக்கும் பட்சத்தில் வந்து திருச்சியில வந்து இவ்வளவு பெரிய வாக்குல வந்து அவர் முன்னிலை இருக்கிறது பெரிய விஷயம் தான். ஏன்னா இனிக்கோ இருந்தாரு, அவர் இதுக்கு முன்னாடி இருந்தவர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நல்ல ஒரு பயணத்தை தொடர்ந்து முடிவாக இருந்தாரு. அதை தொடர்ந்து வந்து இப்ப அவருதான் அவரா நிறைய டாக்ஸ் இருந்தாலும் கூட இளைஞர்கள் மத்தியில ஒரு பெரிய வரவேற்பு அவர் முன்னிலையில் இருக்காரு. அது நம்ம இந்த ரிசல்ட் பார்த்தோம்னா எத்தனை ஓட்டு வித்தியாசத்துல அவர் வராரு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். கிட்டத்தட்ட ஒரு 4 ரவுண்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமா, இன்னும் 4 ரவுண்ட் ஒன்று இருக்கு. அதுதான் அண்ணன் சொன்ன மாதிரி மதசார்பற்ற கட்சிங்க ப்ரூவ் பண்ற விதமா தான் அவங்களோட ஃபேன்ஸா இருக்கட்டும், தொண்டர்களா இருக்கட்டும், எல்லாருமே ஓட்டு போட்டு அண்ணன் வந்து அப்படியே முன்னிலையில வச்சுக்கிட்டே இருக்கு. ஏன்னா இப்போ ராதாபுரத்துல வந்து 3 அப்பா அவர்கள் வந்து திமுக அவருமே வந்து ஒரு பின்னடைவுல தான் இருக்காரு. ஆமா, கிட்டத்தட்ட 104 தொகுதியில வந்து அவர் முன்னிலையில இருக்காரு. தாவே. காரைக்குடியில அண்ணன் சீமான் அவர்கள் பின்தங்கி இருக்காரு.
அதே மாதிரி குன்னூர்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஏடிஎம்கே வந்து இப்ப முன்னிலையில இருக்கிறது பெரிய ஒரு வரவேற்பு இருக்கு. அதுலயுமே டிஎம்கேல தான் போன வாட்டி முன்னிலையில இருந்தாங்க. இப்ப வந்து ஏடிஎம்கே வந்து முன்னிலை வைக்கிறாங்க.